بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. وقال رسول الله صلى الله عليه وسلم يحشر الناس يوم القيامة حفاة عراة غرلا أو كما قال عليه السلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாமுள்ள அல்லாஹு தஆலாவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இரவுகளிலே அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசங்களை கேட்டறிந்து செயல்படுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மறுமையும் விசாரணையும் என்ற ஒரு தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய மனிதன், வானவர்களை நம்பிக்கை கொள்ளக்கூடியவன், வேதங்களையும் தூதர்களையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மனிதன் நிச்சயமாக மறுமை மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். எவர் மறுமை மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ளவில்லையோ
அவர் நஷ்டமடைந்தவராக, இறை மறுப்பாளராக, அல்லாஹ்வினுடைய வேதனைக்குரியவராக மாறிவிடுகின்றார் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு எச்சரித்து சொல்லி காட்டுகின்றது. ஆக அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிமினுடைய தலையாய நம்பிக்கைகள் ஒன்றுதான் மறுமை என்ற ஒன்று இருக்கின்றது என்று நம்பி அந்த மறுமைக்காக தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வல் தன்னுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைய மறுமைக்காக எதை தயார் செய்து வைத்திருக்கின்றது என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். அல்லாஹுடைய தூதரே, நாளை மறுமை நாளை நான் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அந்த மறுமை நாளில் தங்களோடு நான் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இந்த உலகத்தில் எப்படி தங்களோடு நான் சேர்ந்திருக்கின்றேனோ அதேபோல் மறுமை நாளும் நான் உங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொன்ன அந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அலைக பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக சஜிதா செய்யுங்கள். அதிகமாக அல்லாஹ்விற்கு சிரமடைந்தீர்களேயானால் நாளை மறுமை நாளிலே என்னோடு நீங்கள் நெருக்கமாக இருக்கலாம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அன்றைய மக்கள் எல்லாம் மறுமையினுடைய வெற்றிக்கு, மறுமையிலே வெற்றி பெறுவதற்கான என்ன வழிகள் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட அந்த வழிகளை தேடி தேடி பெற்றுக்கொண்டவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். ஒரு போருடைய காலகட்டம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக மக்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி மக்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதர் கையிலே பேரித்தம்பழங்களை வைத்துக் கொண்டு தின்று கொண்டு நிற்கின்றார். போருக்காக இஸ்லாமியர்களோடு வந்த அந்த மனிதர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார், அல்லாஹுடைய தூதரே, இந்த போருக்காக நான் வந்திருக்கின்றேன். இன் குதில்து, இந்த போரிலே நான் கொல்லப்பட்டேனேயானால் ஃபஐன அன, நான் எங்கே இருப்பேன் என்று கேட்கின்றார். இந்த போரிலே நான் கொல்லப்பட்டால் நான் எங்கே இருப்பேன் என்று அந்த கேட்ட நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஃபில் ஜன்னா, நீ சொர்க்கத்தில் இருப்பாய் என்று சொன்ன உடனே கையிலே சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த பேரித்தம்பழத்தை அப்படியே போட்டுவிட்டு போர்க்களத்திற்கு சென்றார், போரிட்டார், எதிரிகளை வீழ்த்தினார், இறுதியாக அந்த போரிலே ஷஹீதாக்கப்பட்டார் என்ற வரலாறுகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எதற்காக? அல்லாஹ்விற்காக, நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ முயற்சிகளும் எத்தனையோ வேதனைகளை எல்லாம் ஒரு சமூகம் அனுபவித்து அந்த மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்திருக்கின்றது. நாமும் மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அந்த மறுமையினால் எப்பொழுது வரும்? அந்த மறுமை ஏற்பட்டதையானால் அந்த மறுமையினாலிலே ஏற்படக்கூடிய விசாரணைகள் போது, அல்லாஹ்வால் நடத்தப்படக்கூடிய அந்த விசாரணைகளின் போது நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை காண்கின்றோம், அல்லாஹ்வை காணக்கூடிய அந்த பாக்கியத்தினுடைய அந்த நேரத்திலே நம்முடைய நிலைகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய தலையாய நம்பிக்கையாக அல்லாஹ்வின் மீது எந்த அளவிற்கு உறுதியான ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்றாரோ அதே அளவிற்கு மறுமையின் மீது ஒரு மனிதர் முழுமையான ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையிலே கடுகளவு கூட அவர் சந்தேகம் கொள்ளக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட ஒரு நிலைகளிலும் அவர் மறுமையினுடைய விஷயத்திலே சந்தேகம் கொண்டால் நிச்சயமாக அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்பதை மார்க்கம் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. மறுமையை நம்பக்கூடிய நாம் அந்த மறுமைக்காக எவைகளை எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அன்றாடம் என்னுடைய வாழ்விலே எவ்வளவு தூரம் என்னை நான் தயார்படுத்திக் கொள்கின்றேன் என்று பார்க்கக்கூடிய மனிதர்கள் உண்டு. என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய பொருளாதாரத்திற்காக, என்னுடைய சொந்தங்களுக்காக, என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய மனைவிக்காக எதையெல்லாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்று அன்றாடம் யோசிக்கக்கூடிய மனிதன் நாளை மறுமை நாளிலே அல்லாஹுடைய சன்னிதானத்திலே தன்னந்தனியாக நிற்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த மறுமை வாழ்க்கைக்காக நான் எதை தயார் செய்து வைத்திருக்கின்றேன், எனக்காக எதை தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்பதை என்றாவது நாம் யோசித்து பார்த்திருக்கின்றோமா?
ஒவ்வொரு நாளும் இரவிலே உறங்கக்கூடிய நேரத்திலே அப்படிப்பட்ட யோசனைகளோடு உறங்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம்? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு மறுமையை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த மறுமை எப்பொழுது ஏற்படும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த மறுமை ஏற்படும் பொழுது மனிதர்களுடைய நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த மறுமை நாளிலே எல்லோரும் எழுப்பப்பட்ட பிறகு அந்த மறுமையிலே யாரிடத்தில் முதலில் விசாரணை செய்யப்படும்? அப்படி விசாரிக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் எங்கே இருக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். யௌமல் கியாமா, யௌமுஸ் ஸாஅ, யௌமுல் ஃபஸ்ல், அல் காரிஆ, அல் ஹாக்கா என்றெல்லாம் திருமறை குர்ஆனிலே மறுமைக்கு பல்வேறு பெயர்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். யௌமுல் பஅஸ், யௌமுல் குரூஜ், யௌமுத்தீன், யௌமுஸ் ஸாഖா. திருமறை குர்ஆன் மறுமைக்காக நமக்கு சொல்லக்கூடிய பெயர்கள். மறுமை நாள் என்று நாம் அறிகின்றோமே, அந்த மறுமைக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மக்கள் எல்லாம் வெளியேறி ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள், மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நாள், வாக்குறுதிக்குரிய ஒரு நாள், கேள்வி கணக்கிற்குரிய ஒரு நாள், நிரந்தரமான ஒரு நாள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா மறுமை என்று சொன்ன உடனே அந்த மறுமைக்கான விளக்கங்களாக, அந்த மறுமைக்கான பெயர்களாக திருமறை குர்ஆனிலே பட்டியலிட்டு கொண்டே இருக்கின்றான். இந்த மறுமை எப்பொழுது ஏற்படும்? இந்த மறுமை ஏற்பட வேண்டுமையானால் இந்த மறுமை எப்பொழுது ஏற்படும், அதற்கான நெருக்கங்கள் என்ன என்பதையெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கின்றார்கள், மத்தஸ்ஸாஅ, மறுமையினால் எப்பொழுது ஏற்படும் என்று கேட்டவுடனே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், கேட்பவர் கேட்கப்படுபவரை விட மிக அறிந்தவராக இருக்கின்றார், எனக்கு தெரியாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். எப்பொழுது வரும் என்று தெரியாது, ஆனால் மறுமை நெருக்கத்திலே இருக்கின்றது என்பதை குறிப்பிடும் விதமாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அன வஸ்ஸாஅத்து ஹாகதா, நானும் மறுமையினாலும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் சேர்த்து காட்டி சொன்னார்கள், அன வஸ்ஸாஅத்து ஹாகதா, நானும் மறுமையினாலும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னார்களேயானால் அல்லாஹுடைய தூதர் வந்து விட்டார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு என்ன வரும்? மறுமை கண்டிப்பாக வரும். அந்த மறுமை எதிர்பார்த்துதான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே மறுமை ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்கு முன்னால் ஏராளமான நிகழ்வுகளை, மிக முக்கியமான நிகழ்வுகளை சொல்லி காட்டுகின்றார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? தௌபாவினுடைய வாசல் அடைக்கப்பட்டால் மறுமையை நீங்கள் எதிர்பாருங்கள். மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றீர்களே, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று மன்றாடுகின்றீர்களே, அந்த மன்னிக்கக்கூடிய காலம் எதுவரை இருக்கின்றதோ அதுவரை மறுமை வராது. மன்னிக்கக்கூடிய அந்த தௌபாவினுடைய வாசல் அடைக்கப்பட்டு விட்டதையானால் மறுமையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். எப்பொழுது அது அடைக்கப்படும்? அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், கிழக்கிலே உதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் என்றைக்கு மேற்கிலே உதிக்கின்றதோ அதோடு தௌபாவினுடைய வாசல் அடைக்கப்பட்டுவிடும். சூரியன் மேற்கில் உதிக்கப்பட்ட உடனே உலகத்தில் இருக்கக்கூடிய பலரும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புக்காக மன்றாடுவார்கள், யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு, நாங்கள் தவறு செய்து விட்டோம், இறை மறுப்பாளர்களாக இருந்து விட்டோம், எங்களை மன்னித்து விடு என்று மன்றாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் மன்னிப்பு வழங்கப்படாது, தௌபாவினுடைய வாசல் அடைக்கப்பட்டுவிடும், மன்னிப்பை அவர்கள் பெற முடியாது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றைக்கு தௌபாவினுடைய வாசல் இந்த பூமியிலே அடைக்கப்பட்டு விடுகின்றதோ, தௌபாவிற்கான வாய்ப்புகளை இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுகின்றானோ, அப்பொழுது மறுமை எதிர்பாருங்கள். அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், தௌபாவினுடைய வாசல் அடைக்கப்பட்ட பிறகு இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா ஒரு ரம்மியமான ஒரு காற்றை வீசுவான். மிக ரம்மியமான, மனிதர்கள் அதை சுவைத்தார்களே ஆனால் அந்த காற்று மிக ரம்மியமான ஒரு காற்றாக இருக்கும். உஷ்ண காற்றல்ல, வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய காற்றல்ல, மனிதனை தாக்கக்கூடிய வெப்ப காற்றல்ல, மிகவும் மெல்லிய நல்ல ஒரு காற்று. மனிதன் சுவாசித்தானேயானால் எவ்வளவு அழகான ஒரு காற்றாக இருக்கின்றது என்று வர்ணிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு நல்ல ஒரு காற்றை அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு அனுப்புவான். எதற்கு தெரியுமா? இந்த பூமிக்கு அந்த காற்று வரும் பொழுது
அந்த காற்றை சுவாசித்த எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் மரணித்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். மறுமைக்கு முன்னால் அந்த வசந்த காற்று இருக்கின்றதே, அந்த வசந்த காற்று வீசப்பட்டதையானால், அப்படி வீசப்படக்கூடிய அந்த நேரத்திலே எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் சுவாசிக்கக்கூடிய எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் மரணித்து விடுவார்கள். பூமியிலே மிஞ்சக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்கள், நயவஞ்சகர்கள். இப்படியே தான் பூமியிலே மிஞ்சி இருப்பார்கள். ஒரு முஃமின் கூட இருக்க மாட்டான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் இருக்கும் வரை மறுமை நாள் ஏற்படாது. அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய முஸ்லிம் இருக்கும் வரை மறுமை ஏற்படாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக மறுமை ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலே ஒரு முஸ்லிம் கூட இந்த பூமியில இருக்க மாட்டார்கள். இறை மறுப்பாளர்களும் முஷ்ரிக்குகளும் தான் வாழ்வார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்ததாக இந்த மறுமைக்காக அல்லாஹ் எதை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான்? இந்த மறுமையினுடைய நாள் நெருங்கிவிட்டதையானால், மறுமையினுடைய நேரம் நெருங்கிவிட்டதையானால், அந்த மறுமை நேரம் நெருங்கிய உடனே இந்த வானங்கள், இந்த பூமிகள், மனிதர்கள் அனைத்து படைப்புகளையும் அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக அல்லாஹ் ஏற்பாடு வைத்திருப்பதுதான் சூர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். சூர் ஊதப்படும். சூர் ஊதப்பட்ட நிலையில்தான் எல்லா மனிதர்களும், வானங்கள், பூமி, பறவை, நட்சத்திரம், கடலிலே உள்ளவைகள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுமே. எப்பொழுது தெரியுமா? அதுதான் அந்த சூர் ஊதப்படக்கூடிய அந்த நேரம். அந்த சூரை ஊதுவதற்காக அல்லாஹு தஆலா ஒரு வானவரை நியமித்திருக்கின்றான். அந்த வானவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். பாருங்கள், அந்த வானவர் பெயர் என்ன? ஹுவ இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராஃபீல் என்ற வானவர் தான் சூர் ஊதுவார். அவர் படைக்கப்பட்ட காலங்களில் இருந்து, எப்பொழுது அவர் படைக்கப்பட்டாரோ படைக்கப்பட்ட அந்த நேரத்திலிருந்து சூர் ஊதுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார். இஸ்ராஃபீலை எப்பொழுது அல்லாஹு தஆலா படைத்தானோ படைத்த அந்த நேரத்திலிருந்து சூர் ஊதுவதற்காக இஸ்ராஃபில் காத்துக்கொண்டே இருக்கின்றார். அவருடைய பார்வை இருக்கின்றதே, அவருடைய பார்வை அரிசை நோக்கி கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை நோக்கிய நிலையிலேயே அவருடைய பார்வை இருக்கும். எந்த ஒரு நிலையிலும் அவர் கண்ணை சிமிட்ட மாட்டார், பார்வையை மாற்ற மாட்டார். அவருடைய பார்வை அரிசை நோக்கியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பொழுது கட்டளையிடுவான் என்று பார்த்து கொண்டே இருப்பார். நாம் கண்ணை சிமிட்டினோமையானால், பார்வையை திருப்பிய நேரத்திலே அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டால், சூர் ஊதுவதற்காக கட்டளையிட்டு விட்டால் என்ன ஆகும் என்பதற்காக அவருடைய பார்வை அப்படியே நோக்கி இருக்கும். அல்லாஹ்வினுடைய அரிசை நோக்கியே இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் எப்பொழுது கட்டளையிடுவான், அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டால் உடனே சூர் ஊத வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். எப்பொழுது அந்த நேரம் வந்து விட்டதோ உடனே ஊதப்படும். ஒரு நாட்டுப்புற அரபி கேட்கின்றார் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, மஸ்ஸூர், சூர் என்று சொன்னால் என்ன? அஸ்ஸூர் கர்னுன் யன்ஃபுகு ஃபீஹி, ஊதுவதற்காக ஒரு கொம்பை போல் ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் சூர் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு கொம்பு போல் இருக்கும். அந்த கொம்பை வைத்துக் கொண்டு அந்த இஸ்ராஃபில் பார்த்து கொண்டே இருக்கின்றார் அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை. அல்லாஹு தஆலா கட்டளையிட்ட உடனே ஊதி விடுகின்றார். அந்த சூர் ஊதப்படக்கூடிய அந்த நேரத்திலே அந்த சூரை ஊதுவதற்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு விட்டால் என்னவெல்லாம் இந்த பூமியிலே நிகழும், எப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நிகழும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் 20வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும்போது சொல்கின்றான், இன்னஸ் ஸாஅத ஆத்தியத்துன், நிச்சயமாக மறுமை வந்தே தீரும். மறுமை வராது என்று நினைக்காதீர்கள். இன்னஸ் ஸாஅத ஆத்தியத்துன், நிச்சயமாக மறுமை வந்தே தீரும். அகாது உக்ஃபீஹா, நான் அதை மறைத்து வைத்திருக்கின்றேன். எப்பொழுது வரும் என்ற அந்த நேரத்தை நான் மறைத்து வைத்திருக்கின்றேன். லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ,
ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்திலே என்ன முயற்சி எடுத்ததோ அந்த முயற்சிக்கு கூலி வழங்குவதற்காக நிச்சயமாக மறுமை வந்தே தீரும். திருமறை குர்ஆனுடைய 10வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், இலைஹி மர்ஜிஉக்கும் ஜமீஆ, நீங்கள் அனைவரும் ஒருவர் பாக்கி இல்லாமல் நீங்கள் அனைவரும் அவனிடத்திலே திரும்பி வருவீர்கள். வஅதல்லாஹி ஹக்கா, அல்லாஹ்வினுடைய வாக்கு உண்மையானது, பொய்யான வாக்குறுதி அல்ல, பொய்யான பேச்சல்ல, உண்மையான ஒரு வாக்கு. இன்னஹு யப்தஉல் கல்க சும்ம யுஈது, எந்த ஒரு சமுதாயத்தை எந்த ஒரு மனித இனத்தை இந்த உலகத்தில் படைத்து வாழ வைத்து மரணத்தையும் அழிவையும் தந்தானோ அந்த படைப்பை மீண்டும் அவன் எழுப்புவான், மீண்டும் அவன் படைப்பான், மீண்டும் உருவாக்குவான். லியஜ்ஸியல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத், இரண்டு காரணங்களுக்காக மறுமை ஏற்படுத்தப்படுவதற்கான 2 காரணங்கள். யார் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்தார்களோ, நல்ல செயல்களை செய்தார்களோ அவர்களுக்கு கூலி வழங்கப்படுவதற்காகவும், எவர்களெல்லாம் பாவிகளாக இறை மறுப்பாளர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு தண்டனைகளையும் வேதனைகளையும் தருவதற்காகவே இந்த மறுமை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதில் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது என்பதை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த நேரம் வந்தவுடனே இஸ்ராஃபீல் அவர்களுக்கு கட்டளையிடப்படும். கட்டளையிட்ட உடனே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி நஃப்கத்துன் வாஹிதா, முதல் சூர் ஊதப்படும், 2 சூர்கள் ஊதப்படும். ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி நஃப்கத்துன் வாஹிதா, திருமறை குர்ஆனுடைய 69வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி நஃப்கத்துன் வாஹிதா, முதல் சூர் ஊதப்பட்ட உடனே வஹுமிலத்தில் அர்ள் வல் ஜிபால் ஃபதுக்கதா தக்கதம் வாஹிதா, நீங்கள் பார்க்கக்கூடிய பிரமாண்டமான பூமி, நீங்கள் பார்க்கக்கூடிய மலைகள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாக ஆக்கப்படுமே. ஃபயௌமஇதின், அந்த நாள்தான், வகஅத்தில் வாகிஆ, எல்லா காரியங்களும் நிகழக்கூடிய ஒரு நாள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். திருமறை குர்ஆனுடைய அடுத்த வசனம், திருமறை குர்ஆனுடைய 56வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். முதல் வசனங்கள் எல்லாம் இதா வகஅத்தில் வாகிஆ லைஸ லிவகஅத்திஹா காதிபா காஃபிலத்துர் ராஃபிஆ இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா ஃபகானத் ஹபாஅம் மும்பஸ்ஸா வகுன்தும் அஸ்வாஜன் ஸலாஸா. திருமறை குர்ஆனுடைய 56வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனங்கள், நிகழக்கூடியவைகள் நிகழும் பொழுது அந்த சூர் ஊதப்பட்ட அந்த நிலையிலே நிகழக்கூடியவைகள் எல்லாம் நிகழக்கூடிய அந்த நேரத்திலே அந்த நிகழ்வு உண்மையானது. லைஸ லிவகஅத்திஹா காதிபா, அதை பொய் என்று நினைத்து விடாதீர்கள். காஃபிலத்துர் ராஃபிஆ, எல்லாவற்றையும் புரட்டி போடக்கூடியது. மேலே இருப்பவைகளை எல்லாம் கீழேயும், கீழே இருப்பவைகளை எல்லாம் மேலேயும் புரட்டி போடக்கூடிய ஒரு நாள். காஃபிலத்துர் ராஃபிஆ இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமி ஒன்றுமில்லாமல் தூள் தூளாக ஆக்கப்படக்கூடிய நேரம். வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கப்பட்டு வஹபாஅம் மும்பஸ்ஸா, அப்படியே பரத்தப்பட்ட பஞ்சுகளாக ஆகக்கூடிய நேரம் தான் சூர் ஊதக்கூடிய நேரம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மேலும் சொல்கின்றான், அல் காரிஅத்து மல் காரிஆ, திருமறை குர்ஆனுடைய 101வது அத்தியாயம் அல்லாஹ் தஆலா மறுமையை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அல் காரிஅத்து மல் காரிஆ, காரிஆ என்றால் என்ன தெரியுமா? காரிஆ என்று சொல்கின்றோமே, அந்த காரிஆ என்றால் என்ன தெரியுமா? வமா அத்ராக மல் காரிஆ, காரிஆவை உங்களுக்கு அறிவித்தது எது? காரியாவை பற்றி உங்களுக்கு சொன்னது எது? யௌம யகூனுன் நாஸ், மனிதர்களை அந்த நேரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள், மனிதர்களை அந்த நேரத்திலே பார்ப்பீர்கள். கல் ஃபராஷில் மபுசூஸ், அப்படியே பறந்து கிடக்கக்கூடிய ஈசல்களை போன்று பார்ப்பீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணம் சொல்லி காட்டுகின்றார். ஈசல்களை, மழை நேரங்களிலே ஈசல்களை பார்க்கலாம். ஒரு நிமிடத்திலே வாழ்வதற்கு மிகவும் சொற்பமான காலம் தரப்பட்ட ஈசல், அந்த ஈசல்களை மழையினுடைய நேரங்களிலே
மிகவும் வெளிச்சமான பகுதிகளிலே பார்த்தோமேயானால் மிக விரைவாக பொந்துகளிலிருந்து எழும்பக்கூடிய அந்த ஈசல் அப்படியே அந்த வெளிச்சத்தை நோக்கி வந்து அப்படியே பூமியிலே பறந்து விரிந்து செத்து மாண்டு கிடப்பதை பார்த்திருப்பீர்கள். அதுதான் உங்களுடைய நிலை, அதுதான் உங்களுடைய நிலை. நாளை மறுமை நாளிலே எழுப்பப்படக்கூடிய அந்த நேரத்திலே நீங்கள் அப்படித்தான் இருப்பீர்கள். யௌம யகூனுன் நாஸ் கல் ஃபராஷில் மப்சூஸ், அப்படியே பறத்து விடப்பட்ட ஈசல்களை போன்று மக்கள் கிடப்பார்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். 81வது அத்தியாயத்தினுடைய 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள், 82வது அத்தியாயத்தினுடைய 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள், 84வது அத்தியாயத்தினுடைய 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். இந்த வசனங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நீங்கள் மறுமையினுடைய நிகழ்வை கண் முன்னால் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த அத்தியாயத்தை நீங்கள் படித்து பாருங்கள் என்று சொன்னார்கள். சூரத்துத் தக்வீர், சூரத்துல் இன்ஃபிதார், சூரத்துல் இன்ஷிகாக், இந்த 3 அத்தியாயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். மறுமையினுடைய நிகழ்வை கண் முன்னால் நீங்கள் பார்க்க வேண்டுமா? மறுமை எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்க்க வேண்டுமா? அப்படி என்றால் இந்த அத்தியாயங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். சூரியன் ஒளி இழந்து விடக்கூடிய அந்த நேரத்தில், சந்திரன் எல்லாம் அப்படியே உதிர்ந்து விடக்கூடிய நேரத்தில், வைதல் ஜிபாலு சுய்யிரத், மலைகள் எல்லாம் பெயர்க்கப்படக்கூடிய நேரம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சூர் ஊதப்பட்டதையானால், முதல் சூர் ஊதப்படுகின்றதே, நீங்கள் பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான சூரியன் உங்களுக்கு உஷ்ணத்தையும் வெப்பத்தையும் வாழ்வதற்கான வாழ்வியலையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூரியன் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுமே. அந்த ஒரு நாள் வானங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து விடக்கூடிய ஒரு நாள். வைதல் ஜிபாலு சுய்யிரத், பூமியிலே நட்ட வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் அப்படியே பெயர்த்தெடுக்கப்படக்கூடிய நாள். வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், கடல்கள் எல்லாம் தீமூட்டப்படக்கூடிய அந்த நாள். கடல்கள் தீமூட்டப்பட்டு அப்படியே கடல் அலைகள் எல்லாம் எழும்பி ஒன்றோடு ஒன்று சேரக்கூடிய அந்த நாள் சூர் ஊதப்படக்கூடிய நாள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இத ஸமாஉன் ஃபதரத், நீங்கள் பார்க்கக்கூடிய வானம் பிளந்து விடும், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வானம் பிளந்து விடுமே, அதுதான் மறுமையினுடைய நிகழ்வு. இத ஸமாஉன் ஷக்கத், இந்த வானம் பிளந்து விடும். வாதினத் லிரப்பிஹா வஹுக்கத், சும்மா பிளக்கல, அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான், வானமே பிளந்து விடு என்று அல்லாஹ் கட்டளையிட்ட உடனே அந்த சூர் ஊதப்பட்ட அந்த நேரத்திலே அப்படியே பிளந்து விடுகின்றது. இந்த பூமி, நீங்கள் வசிக்கக்கூடிய பூமி அப்படியே உங்களை தலைகீழாக புரட்டி விடுகின்றதே, அதுதான் மறுமையினுடைய ஆரம்ப நிகழ்வு என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான் 39வது அத்தியாயத்தினுடைய 68வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வனுஃபிக ஃபிஸ்ஸூர், வனுஃபிக ஃபிஸ்ஸூர், இந்த சூர் ஊதப்பட்டதையானால் ஃபஸஅஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் எல்லாம் மூர்ச்சையாகி விடுகின்றன. ஒன்றுமே உயிரோடு இருக்காது, ஒன்றுமே நிலை பெற்று இருக்காது, எல்லாம் மூர்ச்சையாகிவிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இதெல்லாம் எப்ப நடக்குது? எப்பொழுது முதல் சூர் ஊதப்படுகின்றதோ, முதல் சூர் ஊதப்படக்கூடிய அந்த நேரத்திலே எல்லா நிகழ்வுகளும் நடக்கும், எல்லாமே நடக்கும், ஒன்றும் பாக்கி இல்லாமல் எல்லாம் நடக்கும். எப்படிப்பட்ட ஒரு நாள்? அந்த நாள் என்றைக்கு வரும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மறுமை ஏற்படக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். வெள்ளிக்கிழமையில்தான் மறுமை ஏற்படும். கைரு யோமின் துலிஅத் அலைஹி ஷம்ஸ், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் எது தெரியுமா? யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாள் தான். ஃபீஹி குலிக ஆதம், அதில் தான் ஆதம் படைக்கப்பட்டார். வெள்ளிக்கிழமை தான் ஆதம் படைக்கப்பட்டார். ஒஃபீஹி உதுகிலல் ஜன்னா, அந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் சொர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டார். ஒஃபீஹி உக்ரிஜு மின்ஹா, அந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். வலா தகூமுஸ் ஸாஅத்து இல்லா யௌமல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாள்
நாளை தவிர வேறு எந்த நாளிலும் மறுமை ஏற்படாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஜும்மாவுடைய நாள் தான் மறுமை ஏற்படக்கூடிய நாள். அந்த மறுமை அந்த நாளிலே ஏற்பட்டதையானால் மேற்சொன்ன எல்லா நிகழ்வுகளும் அப்படியே நடந்தே தீரும், எந்த விதமான மாற்றமும் இல்லாது. ஏனென்றால் அல்லாஹ் நிர்ணயித்து விட்ட ஒன்று மறுமை நிகழும், எப்படி நிகழும், எந்த சூழ்நிலையில் நிகழும் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டதின் காரணமாக கண்டிப்பாக நிகழும். முதல் சூர் ஊதப்பட்ட உடனே மறுமைக்கான முதல் நிகழ்வுகள் மேற்சொன்ன எல்லா நிகழ்வுகளும் முடிந்துவிடும். அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது சூரும் ஊதப்படும். முதல் சூருக்கும் இரண்டாவது சூருக்கும் இடைப்பட்ட நேரங்கள் எவ்வளவு, இடைப்பட்ட காலங்கள் எவ்வளவு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். 2 சூர்கள் இருக்கின்றதல்லவா, முதல் சூர் ஊதப்பட்டு எல்லோரும் அழிக்கப்பட்டு விடுவார்கள். அதற்கு பிறகு இரண்டாவது சூர் ஊதப்படும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே 39வது அத்தியாயத்தினுடைய 68வது வசனத்திலே சொல்லும்போது சொல்கின்றான், சும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா, மற்றொரு சூர் ஊதப்படும். ஃபைதாஹும் கியாமுன் யன்துரூன், அந்த சூர் ஊதப்பட்டால் மக்கள் எல்லாம் எழுந்து ஓடக்கூடிய ஒரு நிலையை பார்ப்பீர்களே, அதுதான் இரண்டாவது சூருடைய நிலைமை. அந்த இரண்டாவது சூர் எப்பொழுது ஊதப்படும்? ஒரு சூருக்கும் மற்றொரு சூருக்கும் உள்ள இடைப்பட்ட காலங்கள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு சூருக்கும் மற்றொரு சூருக்கும் இடைப்பட்ட காலங்கள் 40 என்று சொல்லி காட்டினார்கள். 40 என்று சொன்னார்கள். 40 நாட்களா, 40 மாதமா, 40 வருடமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அந்த இடைப்பட்ட காலங்களிலே ஒரு இருளான இடத்திலே ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஒட்டுமொத்தமாக வைக்கப்பட்டிருக்கும். அந்த இடம் இருள் சூழ்ந்த இடம், அது வானமும் கிடையாது பூமியும் கிடையாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். 40 நாட்களாக இருக்கலாம், 40 மாதங்களாக இருக்கலாம், 40 வருடங்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுக்கே வெளிச்சமான ஒன்று. அந்த 40 வருடமோ 40 மாதமோ 40 நாளோ ஆன பிறகுதான் இரண்டாவது சூருக்காக அந்த இஸ்ராஃபில் அவர்களுக்கு கட்டளையிடப்படும். அப்படிப்பட்ட அந்த கட்டளை இடப்பட்டு விட்டதையானால் சும்ம நுஃபிக ஃபீஹி, பிறகு ஃபீஹி உக்ரா, இரண்டாவது சூர் ஊதப்படும். அந்த இரண்டாவது சூர் ஊதப்பட்டால், அந்த இரண்டாவது சூர் ஊதப்பட்டு விட்டதையானால் மனிதர்களுடைய அடுத்த நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஒட்டுமொத்தமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதர் வரை அந்த மறுமை ஏற்படும் போது அழிக்கப்பட்டார்களே, அவர்கள் வரை மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் படைக்கப்பட்டு எழுப்பப்படக்கூடிய ஒரு நாள், மீண்டும் படைக்கப்படுவார்கள். எப்படி அல்லாஹு தஆலா படைத்தானோ, முதலிலே படைத்தானோ, அதே போல் மீண்டும் படைக்கப்படுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, சும்ம யுஈதுஹு, மீண்டும் அவர்களை படைப்போம். இன்னஹு யப்தஉல் ஹல்க், அது மீண்டும் படைத்து எழுப்புவோமே, அப்படிப்பட்ட ஒரு நாள். அந்த நாள் எப்படி இருக்கும்? அந்த நாளிலே எழுப்பப்படக்கூடிய அந்த நாளுக்காக புதிய வானங்களை புதிய பூமியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி விடுவான். யௌம, அந்த நாள், துபத்தலுல் அர்தி கைரல் அர்தி வஸ்ஸமாவாதி வல் அர்த், நீங்கள் வசிக்கக்கூடிய இந்த பூமி அல்ல, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வானம் அல்ல, புதிய வானமும் புதிய பூமியும் படைக்கப்பட்டு விடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த வசனத்திற்கு ஏற்றவாறு, யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமா, மறுமை நாளிலே மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். அலா அர்தி பைலா, வெள்ளை வெளியேர் என்ற பூமியிலே எழுப்பப்படுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த பூமியிலே எழுப்பப்படுவதற்காக சூர் ஊதப்படக்கூடிய அந்த நாள், அந்த நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? மனிதன் மஹ்ஷரிலே எழுப்பப்பட்டானேயானால், மனிதனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே எழுப்பப்பட்டால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? திருமறை குர்ஆன் பட்டியலிட்டு சொல்லி காட்டுகின்றது எப்படி இருக்கும். அந்த நாளிலே மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமா, மறுமை நாளிலே மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். எப்படி தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எப்படி எழுப்பப்படுவார்கள்? ஹுஃபாத்தன் உராத்தன் உர்லன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலையிலே எழுப்பப்படுவார்கள் தெரியுமா?
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமா, மறுமை நாளிலே மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள், ஹுஃபாத்தன் உராத்தன் உர்லன், செருப்பணியாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். எல்லோரும் எழுப்பப்படக்கூடிய ஒரு நிலை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அன்னாசு அர்ரிஜாலு வன்னிசாஉ ஜமீஆ, ஆண்களும் பெண்களும் ஆடை இல்லாதவர்களாக எழுப்பப்படுவார்களா? எல்லா ஆண்களும் பெண்களும் ஆடை இல்லாதவர்களாகவா எழுப்பப்படுவார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், பலா, ஆம், ஆடை இல்லாதவர்களாகத்தான் எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னவுடனே கேட்கின்றார்கள், என்ததிரு பாலுஹும் பாலா, ஒருவர் மற்றவரை பார்த்து விட மாட்டாரா? அப்படி எழுப்பப்பட்டால் ஒருவர் மற்றவரை பார்த்து விட மாட்டாரா என்று கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், அல் அம்ரு அஷத்து ஐ யன்ததிர பஅலஹும் பஅலா. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா ஆயிஷாவே? ஒருவர் மற்றவரை பார்த்துக் கொள்வதை விட கடுமையான நாள் என்று சொல்லி காட்டினார். ஒருவர் மற்றவரை பார்த்துக் கொள்ள நேரம் இருக்காது. அவர் எப்படி இருக்கின்றார், அவருடைய சூழ்நிலை என்ன, அவருடைய நிலைகள் என்ன, அவர் எந்த அடிப்படையில் எழுப்பப்பட்டிருக்கின்றார் என்பதையெல்லாம் பார்ப்பதற்கான எந்த விதமான நேரங்களும் இருக்காது. அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனுடைய 22வது அத்தியாயத்தினுடைய முதல் 2 வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இரட்சகனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், மறுமையினுடைய ஒழுக்கம் இருக்கின்றதே, மறுமையினுடைய ஒழுக்கம், மறுமையினுடைய ஆட்டம் கடுமையானது. யௌம தரவுனஹா, அந்த நாளிலே நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த நாளை நீங்கள் பார்த்தால், தத்ஹலு குல்லு முர்லியாத்தின் அம்மா அர்லஅத், பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கீழே விட்டு விட்டு ஓடுவாள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார், பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கீழே விட்டு விட்டு ஓடுவாள். வத்தலஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, கர்ப்பத்தை குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை கீழே இறக்கி வைத்து விட்டு ஓடக்கூடிய ஒரு நாள். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்றால், ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்று சொன்னால் இந்த அளவிற்கு ஒரு கடினமான, ஒரு சிரமமான ஒன்று. அதை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த தாயினுடைய வேதனைகள், வலிகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் அந்த வலி தெரியாது, அந்த நோவினை தெரியாது. அவளை பொறுத்தவரை அந்த குழந்தை அன்றைக்கு அவளுக்கு பாரமாக இருக்கும். அந்த குழந்தை அவளுக்கு அன்றைக்கு பாரமாக இருக்கும். என்னுடைய நிலை என்ன, நான் இங்கே இருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்பதை சொல்லும் விதமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கீழே வைத்து விட்டு ஓடுவாள். அல்லாஹ் அடுத்து சொல்றான் பாருங்க, மனிதர்களை எல்லாம் ஏதோ அவர்கள் மயக்கத்திலே இருப்பதை போன்று காண்பீர்கள், மயக்கத்திலே இருப்பதை போன்று காண்பீர்கள். வமாஹும் பிசுகாரா, அது மயக்கமல்ல, அது மயக்கமல்ல. வலாகின்ன அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வினுடைய கடுமையான வேதனை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வினுடைய கடுமையான வேதனையினுடைய வெளிப்பாடு மறுமையினுடைய ஆரம்பத்திலே இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். திருமறை குர்ஆனுடைய 99வது அத்தியாயம் மறுமையை அப்படியே கண்முன்னால் நிப்பாட்டி வரக்கூடிய ஒரு அத்தியாயம். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி ஒரே ஒரு உழுக்காக உழுக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே, வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, தன்னுடைய சுமைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நேரத்திலே, வகாலல் இன்சான், மனிதன் கேட்பான், மாலஹா, நான் பூமியில் அடியில் அல்லவா இருந்தேன்,
அழிக்கப்பட்டிருந்தேனே, மரணப்பட்டு இருந்தேனே, நான் ஏன் இப்பொழுது எழுப்பப்பட்டேன்? எதனால்? பூமி என்னை வெளிப்படுத்தியது. வகாலல் இன்சானு மாலஹா, இந்த பூமிக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்பான். யௌமஇதின், அந்த நாள் இருக்கின்றதே, துஹத்திஸு அக்பாரஹா, பூமி தன்னுடைய செய்திகளை அறிவிக்கக்கூடிய ஒரு நாள். பூமி தன்னுடைய செய்திகளை அறிவிக்கக்கூடிய ஒரு நாள். அப்படிப்பட்ட நாள் தான் இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனே மறுமை ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து சொல்கின்றான் பாருங்கள், இந்த உலகத்திலே தாய்க்காக வாழ்ந்தவர்கள் உண்டு, தந்தைக்காக வாழ்ந்தவர்கள் உண்டு, பிள்ளைகளுக்காக வாழ்வோம், மனைவிக்காக வாழ்வோம், தன்னுடைய குடும்பத்திற்காக எல்லா விதமான சுகங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு கஷ்டப்பட்டு பாலைவன பூமியிலே வெயிலும் பாராமல் குளிரும் பாராமல் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கின்றோமே. யாருக்காக? மனைவிக்காக, மக்களுக்காக, சொந்தங்களுக்காக, எல்லோருக்காகவும் தன்னுடைய கஷ்டங்களை, உணர்வுகளை, உணர்ச்சிகளை எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டு இந்த உலகத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த நாள், மறுமை நாள், மனைவி கூட வரமாட்டார்கள், பிள்ளைகள் கூட வராது, பெற்றவர்கள் கூட வரமாட்டார்கள். தன்னுடைய மனைவிக்காக மார்க்கத்தை விட்டவன் உண்டு, தன்னுடைய பெற்றோருக்காக மார்க்கத்தை இழந்தவன் உண்டு, தன்னுடைய பிள்ளைகளுக்காக மார்க்கத்தை மறந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நாள் எழுப்பப்பட்ட அந்த நேரத்திலே மனிதனுடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள். யௌம, அந்த நாள், யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடக்கூடிய ஒரு நாள். தன் கூட பிறந்த தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடக்கூடிய நாள். சும்மா போக மாட்டான். அல்லாஹ் சொல்கின்றான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, விரண்டோடக்கூடிய ஒரு நாள். அந்த மஹ்ஷர், எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். ஆண்களும் பெண்களும் ஆடை இல்லாதவர்களாக, செருப்பணியாதவர்களாக எழுப்பப்பட்ட அந்த நாள். அப்படியே அல்லாஹு தஆலா என்ன செய்வான் தெரியுமா? எழுப்பப்பட்ட உடனே அந்த பூமியிலே, அந்த மஹ்ஷரிலே அப்படியே மக்களை ஓட விடுவான். ஓடவிடக்கூடிய நேரத்திலே அப்படியே எங்கே செல்வது, எங்கே இருக்கின்றோம், நம்முடைய நிலை என்ன என்றெல்லாம் தெரியாமல் ஓடுவார்களே. அந்த நேரம் எப்படி இருக்கும்? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டும், வ உம்மிஹி, தன்னுடைய தாயை விட்டும், வ அபீஹி, தன்னுடைய தந்தையை விட்டும், வ ஸாஹிபத்திஹி, தன்னுடைய மனைவியை விட்டும், வ அஹீ வ மனி, தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் ஓடிக்கொண்டிருப்பான். யாரும் கிடையாது. முன்னால் தாய் வருகின்றாரா? ஆஹா, என்னுடைய தாய் தானே என்று அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை அங்கே வருமா? நான் பாசத்தோடும் நேசத்தோடும் வளர்த்த பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை, எனக்கு இருந்த ஒரே ஒரு மகன், எனக்கு இருந்த ஒரே ஒரு மகள், அந்த மகள் இதோ வருகின்றாள், என்னுடைய மகளே என்று அணைத்துக் கொள்ளக்கூடிய நேரமா அது? அப்படிப்பட்ட யோசனைகள் அங்கே இருக்குமா? இல்லை. அல்லாஹ் சொல்றான், வாய்ப்பே கிடையாது. அதற்கான எண்ணங்களே அங்கே இருக்காது. என்ன நடக்கும்? ஓடிக்கிட்டே இருப்பான், ஓடுவான். தாயை விட்டும், தந்தையை விட்டும், பிள்ளைகளை விட்டும், எல்லாரையும் விட்டு ஓடுவான். என்ன தோணும் தெரியுமா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கேளுங்கள். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி, அந்த நாளிலே தன்னுடைய நிலை என்னவாக இருக்கும், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான என்ன நிலைகளை நான் எதிர்பார்க்க முடியும் என்றுதான் ஓடிக்கொண்டிருப்பான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னால், அந்த மறுமை எப்படிப்பட்டது என்பதை யோசித்து பாருங்கள். மறுமைக்குள்ளாக, மறுமையினுடைய விசாரணைக்கு நாம் செல்லவில்லை, அந்த மஹ்ஷருடைய நிலைகளை நாம் வர்ணிக்கவில்லை. எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் மட்டுமே இங்கு சொல்லப்படுகின்றது. அடுத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த மறுமை நாளிலே முதலாக எழுப்பப்படக்கூடியவர்கள் யார்? முதலாக மறுமைக்காக எழுப்பப்படக்கூடிய மக்கள் யார்? முதலாவது எழுப்பப்படக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, நான் தான் முதலிலே எழுப்பப்படுவேன் மறுமை நாளிலே. அப்படி எழுப்பப்பட்ட உடனே நான் எழுந்திருத்து பார்த்தால் அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சிம்மாசனத்தினுடைய ஒரு காலை பிடித்து கொண்டு இருப்பார்கள்.
எனக்கு தெரியவில்லை, அவர் எனக்கு முன்னாலே எழுப்பப்பட்டு விட்டாரா, அல்லது அல்லாஹ்வால் சூறு ஊதப்படக்கூடிய நேரத்திலே சிலருக்கு மட்டும் அழிவில்லை என்று சொல்லி காட்டினானே, அப்படிப்பட்டவர்கள் ஒருவரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எழுப்பப்பட்ட உடனே நான் முதலிலே பார்ப்பது யாரை தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹுடைய தூதர் தான் முதலிலே எழுப்பப்படுவார்கள், அதற்கு பிறகுதான் எல்லோரும் எழுப்பப்படக்கூடிய ஒரு நிலை. அப்படி எழுப்பி வரக்கூடிய நேரத்திலே சில மனிதர்கள் வருவார்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள், அன்பிற்குரியவர்களே, யுஹ்ஷருன் நாஸு யௌமல் கியாமத்தி அலா வுஜூஹிஹிம், சில மனிதர்கள் நாளை மறுமை நாளிலே முகத்தால் நடந்து வருவார்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டு. யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வினுடைய செய்திகளை எல்லாம் தங்களுடைய முகத்திற்கு பின்னால் திரும்பி சென்றார்களோ, முகத்திற்கு பின்னால் முதுகுக்கு பின்னாலும் தூக்கி எறிந்து சென்றார்களோ, அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? நாளை வறுமை நாள், அந்த மஹ்ஷரிலே எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே யுஹ்ஷருன் நாஸ் யௌமல் கியாமத்தி அலா வுஜூஹிஹிம், அங்கே சில மனிதர்களை நீங்கள் காண்பீர்கள், அவர்கள் முகங்களால் நடந்து வருவார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, முகத்தால் மனிதர்களால் நடக்க முடியுமா? முகத்தால் நடந்து வரக்கூடிய ஒரு நிலை சாத்தியம் தானா என்று கேட்ட உடனே அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள், கால்களால் நடப்பதற்கு சக்தி கொடுத்த இறைவன் அந்த நாளிலே முகத்தால் நடப்பதற்கும் சக்தி தருவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார். நினைத்து பாருங்கள், நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? எவ்வளவு கூட்டம்! முதல் மனிதன் முதல் கடைசியான மக்கள் வரை அதிலே ஓடுபவர்கள் உண்டு, விரண்டோடுபவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே ஒரு மனிதன் முகத்தால் நடந்து வந்தானே, ஆனால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, எல்லோரும் அலைக்கழிக்கப்பட்டு எல்லோரும் ஒருவாறு ஓடி தங்களுடைய இடங்களில் நிப்பாட்டப்படுவார்கள், தங்களுடைய இடங்களிலே நிறுத்தப்படுவார்கள். அப்படி நிறுத்தப்பட்டால் அடுத்த ஒரு கொடூரம் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது, அடுத்த ஒரு வேதனை அங்கே காத்து கொண்டிருக்கின்றது. என்ன தெரியுமா? அவர்களுக்கும் சூரியனுக்கும் வெறும் ஒரே ஒரு மைல் தூரம், கான மைலம் வாஹிதா, அவர்களுக்கும் சூரியனுக்கும் மத்தியிலே ஒரே ஒரு மைல் தூரம் தான் இருக்கும். எத்தனையோ ஆயிரம் கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனுடைய உஷ்ணத்தை இன்றைக்கு நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வெளியே செல்வதற்கு அஞ்சுகின்றோம். வெளியே சென்று வந்தால் எத்தனை டிகிரி வெயில் இருக்குமோ என்று அச்சப்பட்டு வீட்டிலே அடங்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். வாய்ப்புகள் கிடைத்தால் வீட்டுக்குள்ளே இருந்து விடலாமோ என்று யோசிக்கின்றோமே. யோசித்து பாருங்கள், நாளை மறுமை நாள், அல்லாஹுடைய சன்னிதானம், அந்த மஹ்ஷர் மைதானம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். யகூலு, சொன்னார்கள், துதுன ஷம்ஸு யௌமல் கியாமத்தி மினல் ஹல்கி, மனிதர்களுக்கு படைப்பினங்களுக்கு மிக நெருக்கமாக சூரியன் கொண்டு வரப்படும். ஹத்தா தகூனு மின்ஹும் கமிக்தாரி மைலின், எந்த அளவுக்கு? ஒரே ஒரு மைல் தூரம் தான் இருக்கும், ஒரே ஒரு மைல் தூரம் தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே சில காட்சிகளை நீங்கள் காண்பீர்கள். அங்கே காணக்கூடிய சில காட்சிகள் என்ன தெரியுமா? ஃபயகூனுன் நாஸ் அலா கத்ரி அஅமாலிஹிம் ஃபில் இர்கி, மனிதர்கள் தாங்கள் செய்த அந்த செயல்பாடுகளின் காரணமாக வியர்வையால் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார். வியர்வையால் மூழ்குதுன்னா என்ன? இன்னைக்கு நமக்கும் வேர்க்குதுங்க, வெளியே போனா நமக்கும் வேர்க்கும். அதிகபட்சமாக வேர்வையினுடைய அளவு என்ன? நம்முடைய உடம்பில் போட்டு இருக்கக்கூடிய ஆடை அப்படியே ஒட்டிக்கும். அப்படியே எடுத்து வலிச்சு விட்டோம் அப்படின்னா எப்படி நம்முடைய விரல்களிலிருந்து அந்த வேர்வை சொட்டும். ஒரு கிளாஸையாவது பிடிக்க முடியுமா? எல்லா வேர்வையும் சேர்த்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வருமானம் வராது. இதுதான் இன்னைக்கு நம்ம வேர்வேன்னு சொல்லி பார்க்கக்கூடிய அளவுங்க. ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே பாவங்களை செய்கின்றானே, தவறுகளை செய்கின்றானே, குற்றங்களை செய்த மனிதன் அவனுடைய குற்றங்கள் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை அவனுடைய வியர்வை அன்றைக்கு மக்களுக்கு எடுத்து காட்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்.
புகாரி, முஸ்லிம், அஹ்மது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், ஃபமின்ஹும் மை யகூனு இலா கஅபை, அங்கே ஒரு சிலருக்கு கரண்டை வரை அவர்களுடைய வேர்வை அவரை அப்படியே மூழ்கடித்திருக்கும். கரண்டை வரை வேர்வையால் மூழ்கடிக்கப்பட்டிருப்பார். அவருடைய கரண்டை கால் வரை முழுமையாக அந்த கரண்டை கால் வரை வேர்வை அப்படி அவரை மூழ்கச் செய்திருக்கும். மீண்டும் சொல்கின்றார்கள், வமின்ஹும் மை யகூனு அலா ருக்பத்தை, தன்னுடைய 2 முட்டிக்கால் வரை வேர்வையால் மூழ்கடிக்கப்பட்ட மனிதர்களை அங்கே பார்க்கலாம். வமின்ஹும் மை யகூனு இலா ஹக்வை, தொண்டை வரை, நெஞ்சு வரை, தொண்டை வரை அப்படியே வியர்வையால் மூழ்கடிக்கப்பட்ட மக்களை நீங்கள் காணலாம். அதிலும் சிலர் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், வமின்ஹும் மை யல்ஜுமுஹுல் இரகு இல்ஜாமா, அங்கே ஒரு சாராரை வியர்வை அப்படியே முழுமையாக மூழ்கடித்திருக்கும். அவர் தெரிய மாட்டார், மஹ்ஷரிலே நிற்பார், ஆனால் தெரிய மாட்டார். ஒருவர் நிற்கின்றார் என்று மட்டும்தான் தெரியுமே தவிர அவர் எப்படிப்பட்டவர், யார் என்று தெரியாது. காரணம், அவர் செய்த செயல்பாடுகள், அவர் செய்த பாவங்கள் அவரை அப்படியே வியர்வையால் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அங்கே நிற்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. ஆனால் மறுமை சாதாரணமான ஒன்றா? மஹ்ஷர் சாதாரணமான ஒரு நிகழ்வா? மஹ்ஷரிலே நிற்பது சாதாரணமான ஒன்றா? யோசித்து பாருங்கள். எந்த இடத்திலே நாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றோமோ அந்த இடத்திலிருந்து ஒரு அடி கூட அடுத்த அடிக்கு எடுத்து வைக்க முடியாது. நாம் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து அடுத்த அடியை நாம் எடுத்து வைக்க வேண்டுமையானால் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார். எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் சொல்ல வேண்டும். நம்முடைய நாவுகள் பதில் சொல்லவில்லையா? நாவுகள் பதில் சொல்லவில்லையா? நாவுகள் பொய் சொல்லும் என்றால் இந்த நாவு பேசுவதற்கான வாய்ப்புகள் அங்கே தரப்படாது. இந்த நாவு பொய் சொல்லும் என்று சொன்னால் இந்த நாவுகள் பேசுவதற்கான வாய்ப்புகள் அங்கே தரப்படாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்யௌம், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களுக்கு நாம் பூட்டு போட்டு விடுவோம். வாய் பேசவே செய்யாது. வாய்க்கு ஒரு சீல், வாய்க்கு அல்லாஹ் சீல் வச்சிருவான். எது பேசும்? வதுகல்லிமுனா ஐதீஹிம், கைகள் பேசும். இந்த கை நாளைக்கு பேசும், அல்லாஹ் பேச வைப்பான். வதுகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும், கை பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். அல்லாஹ் அக்பர். கை பேசும், சாட்சி சொல்வதற்காக கால்கள் அங்கே வரும். அது மட்டுமா? மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய தோல், மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தோல் இருக்கே, ஆட்டு மாட்டு தோலை போல தனியால உரிக்க முடியாது. அப்படிதான் எல்லாம் வச்சிருக்கேன். ஆட்டு மாட்டுடைய தோலை என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படி தனியா உரிச்சு கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஆனா இந்த மனுஷ தோலை உரிக்க முடியுமா? முடியாது. அப்படியே தீப்பட்டதையானால் அப்படியே தோள்கள் கரிஞ்சு போயிடும். கடுமையான உஷ்ணங்கள் பட்டதையானால் தோள்கள் அப்படியே சுருங்கிவிடும். ஆனா என்ன செய்யாது? உடலை விட்டு தனியா எடுக்க முடியாது. இந்த தோலுக்கு அல்லாஹ் நாளைக்கு கொடுக்கக்கூடிய பவர் என்ன தெரியுமா? இந்த தோல் நாளை அல்லாஹ்விடத்திலே நமக்கு எதிராக பேசும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். தோல் பேசுமா? தோலுக்கான அந்த வாய்ப்புகள் உண்டா? உண்டு. கொடுக்கிறவன் யாரு? அல்லாஹ் கொடுக்கிறான். அப்படி கொடுத்த உடனே அந்த மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த மனிதன் கேட்பான், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக நீங்க ஏன் பேசுறீங்க? லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் பேசுகின்றீர்கள்? அந்த தோள்கள் சொல்லும், அன்தகனல்லாஹ் அன்தக குல்ல ஷை, எல்லாவற்றையும் பேச வைத்த ரப்புல் ஆலமீன் எங்களையும் பேச வைத்திருக்கின்றான் என்று நம்முடைய தோல் சொன்னால், நம்முடைய தோல் நமக்கு எதிராக இருந்தால் நம்முடைய நிலை அந்த மறுமையிலே மஹ்ஷரிலே எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் மக்கள். மிக கடுமையான ஒரு நிலை அந்த நாளிலே. அப்படிப்பட்ட அந்த கடுமையான உள்ள அந்த நாளிலே முதல் விசாரணை யாருக்கு? முதலிலே அல்லாஹ் யாரை விசாரிப்பான் தெரியுமா? முதலிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்கக்கூடிய நபர் யாரு?
எதை பற்றியான முதல் விசாரணை? 3 விசாரணைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். 3 விசாரணைகள் உண்டு. முதலாவது விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை என்ன? இன்ன அவ்வலு மா யுஹாஸபு யௌமல் கியாமா அஸ்ஸலா. மனிதனுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி முதலாக அல்லாஹ் தஆலா கேட்பானே, முதல் விசாரணை தொழுகையை பற்றி. இன்ன அவ்வலு மா யுஹாஸபு யௌமல் கியாமா அஸ்ஸலா. தொழுகையை பற்றி, இபாதத்துடைய விஷயத்திலே முதல் விசாரணை தொழுகையை பற்றி தான். இரண்டாவதாக எதை பற்றி தெரியுமா? இந்த உலகத்திலே பிறருக்கு அநியாயம் அக்கிரமம் செய்திருப்போமே, அதை பற்றியான விசாரணை தான் அங்கே கேட்கப்படும். இன்ன அவ்வலு மா யுஹாஸபு யௌமல் கியாமா அல்-ظுல்ம். முதலாக நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படக்கூடிய விஷயங்கள் அநியாயத்தை பற்றி நாளை மறுமை நாளிலே மனிதன் விசாரிக்கப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார். அடுத்ததாக மூன்றாவதாக அங்கே விசாரிக்கப்படக்கூடிய விசாரணைகள்ல தலையாய விசாரணை யாருக்கு? யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்களோ, அவர்களுக்குத்தான் முதல் விசாரணை இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால், அதற்கு பிறகுதான் இறைமறுப்பாளர்கள், முஷ்ரிக்கீன்கள், நயவஞ்சகர்கள், அவர்களை பற்றியெல்லாம் நாம் பேச வேண்டியது கிடையாது. நாம் முஸ்லிம்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், தொழுபவர்கள். என்னுடைய தொழுகை இருக்கின்றது, நான் தெரிந்தோ எத்தனையோ பேருக்கு அநியாயம் செய்திருக்கலாம், அக்கிரமங்கள் செய்திருக்கலாம். அப்படி அக்கிரமம் செய்திருந்தேனையானால் அந்த அக்கிரமத்தை பற்றியான கேள்வி முதலிலே இருக்கும். தொழுகையிலே பொடுபோக்காக இருந்தேனையானால், தொழுகையை வீணடித்தேனையானால், தொழுகையிலே மிக மிக பொடுபோக்காக எந்த விதமான உள்ளச்சமின்றி தொழுதேனையானால், அந்த தொழுகையை பற்றியான விசாரணைகள் தான் அங்கே முதல்ல இருக்கும். அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய மிக முக்கியமான இபாதத்துகளை எல்லாம் இக்லாஸோடும் உள தூய்மையோடும் செய்யவில்லையானால் அதை பற்றியான விசாரணைகள் தான் அங்கே இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்களே. ஆனால் அந்த மறுமையை அதிகம் பயப்பட வேண்டியவர்கள் நாம் தான். அந்த மறுமையினுடைய விசாரணையை அதிகமாக பயப்படக்கூடியவர்கள் நாமத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், மறுமைக்கு பயப்பட வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹ், யார் அல்லாஹ்வையும் வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளையும் அஞ்சுகின்றார்களோ, நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ, அவர்கள் அண்டை வீட்டுக்காரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும், நல்ல வார்த்தைகளை பேசட்டும், பேச முடியவில்லையானால் வாய்ப்புத்து இருக்கட்டும் என்று சொன்னார்களே. மறுமையை பயப்பட வேண்டியவர்கள் யார்? முதலிலே இறை நம்பிக்கையாளர்கள் தான். இந்த இறை நம்பிக்கையாளர்கள் நாளை மறுமை நாளிலே ஈடேற்றம் அடைய வேண்டுமையானால் நாம் நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து நம்மை நாம் சீர் செய்து கொண்டாலே தவிர அந்த மறுமையிலே நாம் ஈடேற்றம் அடைய முடியாது. அந்த மறுமையினுடைய ஈடேற்றத்திற்காக எதையெல்லாம் நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதை அன்றாடம் சிந்தித்து, எதற்காகவெல்லாம் நாளை என்னுடைய மகள், நாளை என்னுடைய மகன், இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய நாம் நாளை மறுமை நாளில் நான் என்ற ஒரு யோசனையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அந்த மறுமை நமக்கு லேசானதாக, நல்ல ஒரு ஈடேற்றம் தரக்கூடியதாக, மிக எளிதாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த மறுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மறுமை வாழ்க்கைக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் இறையஞ்சுவோம். அப்படிப்பட்ட ஒரு மறுமைக்காக நாம் வாழ்வோம். இந்த உலகத்திலே எப்படி நல்ல ஒரு வாழ்க்கை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றானோ, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நாளை மறுமையில் தந்து ஈடேற்றம் அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா உங்களை முன்னையுமா கேள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.